மறைந்த முன்னாள் நடிகர் விவேக்கை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்வோம். நடிகர் விவேக்கிற்கு மொத்தம் 5 குழந்தைகள். உண்மையை வெளிப்படுத்திய மனைவி. வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். மனதில் உறுதி வேண்டும் என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குனர் பாலச்சந்தரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்தான் விவேக் ஆவார். அதனைத் தொடர்ந்துதான் புது புது அர்த்தங்கள், ஒரு வீடு இரு வாசல், கேளடி கண்மணி மற்றும் நண்பர்கள் உள்ளிட்ட சுமார் 300க்கும் மேற்பட்ட படங்களில் இவர் நடித்திருக்கிறார். அப்துல் கலாமின் சிறந்த நண்பராகவும் விவேக் அவர்களை விலகி இருக்கிறார் என்பதும் அவர்கள் அறிந்ததே. அப்துல் கலாம் அவர்களுடைய தன்னுடைய அலட்சியமாக 1 கோடி மரங்களை நடவுவே என கூறி இவர் அதனையே தன் வாழ்நாள் லட்சியமாக கொண்டிருந்த நிலையில்தான் லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு இறைவனடி சேர்ந்து விட்டாராம். பொதுவாக இவருக்கு 2 மகள்கள் 1 மகன் மட்டுமே உள்ள அனைவருக்கும் தெரிந்த நிலையில் இவர்களை தாண்டி இரட்டை குழந்தைகள் தங்களுக்கு பிறந்தது என்று தெரிவித்திருக்கிறார் விவேக் அவர்களின் மனைவி ஆவார். இவர்களுக்கு முதல் 2 பெண்கள் மற்றும் 3வதாக ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கிறது. அபாரர பிறந்த மகன் பிரசன்னா உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில்தான் சிகிச்சை பலனின்றி 2015ஆம் ஆண்டு உயிரிழந்திருக்கிறார். அவர் இறந்த பின்பு விவேக் மற்றும் அருள்செல்வி தம்பதியினருக்கு இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறார். அவர்களுக்கு முறையே பிரசாந்தின் மற்றும் பிரசாந்த்னா எனவும் பெயர் வைத்ததாகவும் விவேக் அவர்களின் மனைவி அருள்செல்வி தெரிவித்திருக்கிறார். இந்த இரட்டை குழந்தைகள் தற்பொழுது 1ஆம் வகுப்பு படித்து வருவதாகவும் 2017ஆம் ஆண்டில் தான் இவர்கள் இருவரும் பிறந்தநாள் என்றும் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களுடைய முதல் பெண் அமிர்தா நந்தினி. இவர் ஒரு சிறந்த ஆர்கிடெக்டராகவும் இருக்கிறாராம். 2வது மகள் தேசவஸ்னி. இவருக்கு தான் கடந்த ஆண்டில் திருமணம் நடைபெற்றிருக்கிறது. இவருடைய கணவர் பரத் அமேசான் நிறுவனத்தில் உயர் பதவியில் இருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறது. தங்களுக்கு இரட்டை குழந்தைகள் இருப்பது மட்டுமன்றி அவர்களுக்கு பெயர் வைத்த சுவாரஸ்யமான கதையையும் பகிர்ந்திருக்கிறார் விவேக் அவர்களின் மனைவி அருள்செல்வி ஆவார். ஒருமுறை இவர்கள் காஞ்சிபுரம் அருகே இருந்தபோதுதான் சாலையை பார்வையிட விவேக் சென்றபொழுது அங்கிருந்து காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் எவ்வளவு தூரம் இருக்கும் என்றும் அங்கிருந்தவர்களும் கேட்டிருக்கிறார். அதற்கு அவர்கள் இங்கிருந்து மிகவும் பக்கம் 1/4 மணி நேரத்தில் சென்று விடலாம் என்றும் கூறியிருக்கின்றனர். காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று தன் குழந்தைகளுக்கு பெயர் வைக்க நினைத்த விவேக் மனைவி மற்றும் மகள்கள் கூறிய பெயர்களை எழுதி ஐயரிடம் கொடுத்து அம்மன் காலடியில் குலுக்கி போட்டு 2 சுருள்கள் மற்றும் என்றும் எடுத்து கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார். அதேபோல ஐயரும் 2 சுருள்கள் மட்டுமே விவேக்கிடம் கொடுத்திருக்கிறார். அதில் எழுதப்பட்டிருந்த பெயர்தான் பிரார்த்தனா மற்றும் பிரதாத்னி என்று விவேக் அவர்களின் மனைவி தெரிவித்திருக்கிறார். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.